அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமா ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் சர்வன்ட் அவங்களுடைய ப்ரமோஷனுக்காக எழுதக்கூடிய எக்ஸாம் தான் இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன். அத பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு ஒரு வருஷத்துக்கு 2 டைம் வந்து அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா கால் பண்ணது இந்த அக்டோபர் மாசம். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2025ல வெளியான ஒரு அறிவிப்பு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் 11 தான் இதுக்கு லாஸ்ட் டேட் விண்ணப்பிக்கிறதுக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து, இப்ப இந்த ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் உடைய 4த் கவுன்சிலிங்லயும், 5த் கவுன்சிலிங்கையும் போஸ்டிங் தேர்வு பண்ண நம்மளுடைய நண்பர்கள் பல பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி, "சார் நாங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா? நாங்க வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?" அப்படிலாம் கேட்டாங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கோ, இல்ல எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கோ, கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்பா இருக்கணும்னு அவசியமே இல்ல. யாரு வேணா எக்ஸாம் எழுதலாம். ஒரு காமன் மேன் கூட எக்ஸாம் எழுதலாம். ஆனா ஒரு காமன் மேன் எழுதி என்ன யூஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா? அப்ப டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எழுதுனா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல டெம்பரவரியா ஒர்க் பண்றவங்க, அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள எக்ஸாம் எழுதி வச்சுக்கிட்டு, நாளைக்கு ஃபியூச்சர்ல நான் கன்ஃபார்ம் ஆயிட்டோம்னா, இது பயன்படும் அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து பெரும்பாலுமே வந்து எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுத மாட்டாங்க. ஆ நம்ம கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அப்ப இப்ப இந்த 4த், 5த் கவுன்சிலிங்ல தேர்வானாங்க இல்லைங்களா? அவங்க இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம். தப்பு கிடையாது. டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த ஃபீல்டு சர்வேயராவோ, டிராஃப்ட்ஸ்மேனாவோ இப்ப தேர்வு செய்யப்பட்ட அவங்க வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ ஃபீல்டு சர்வேயர் பேப்பர் 1, ஃபீல்டு சர்வேயர் பேப்பர் 2 இந்த 2 பேப்பர் இருக்கு. யாருக்குன்னா சர்வேயருக்கு. அதே மாரி டிராஃப்ட்ஸ்மேன் 2 அப்படின்னு 2 பேப்பர் இருக்கு டிராஃப்ட்ஸ்மேனுக்கு. அத நீங்க என்ன பண்ணணும், நீங்க அத அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கு வந்து டீட்டெயில்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போக போக தான். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது பேப்பர் 1, பேப்பர் 2 அது எப்படி இருக்கும்? அப்படின்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னா, இந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது நம்ம நார்மலா அப்ளை பண்றோம்ல, அது மாரி தான் இருக்கும். நீங்க சர்வேயர் போஸ்ட் தேர்வு பண்ணீங்கன்னா, ஃபீல்டு சர்வேயர் 1, ஃபீல்டு சர்வேயர் 2க்கும் அப்ளை பண்ணுங்க. நீங்க டிராஃப்ட்ஸ்மேனா இருந்தீங்கன்னா, டிராஃப்ட்ஸ்மேன் 1, 2 அப்ளை பண்ணுங்க. ஆனா என்னன்னா, உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? எப்படி இப்ப என்ன படிக்கணும், செய்யணும் அப்படின்னு. ஆனா வந்து நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ஐடியா கிடைக்கும். அத நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? கேட்டதா சொல்றேன். அப்ளை பண்ணலாம். அது எந்த விதமான அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அது நீங்க வந்து உங்க லோக்கல்ல உங்க தெரிஞ்ச சர்வே இருந்தாங்கன்னா, அவனுக்கு கேட்டா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன படிக்கணும் அப்படின்னு. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமா நெறைய கொஸ்டின் வந்து டிபார்ட்மெண்ட் நம்ம இதிலயே நம்ம டிஎன்பிஎஸ்சிலயே இருக்கு. அத எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான் என்னோட டீட்டெயிலு. ஸோ நீங்க அத பத்தி என்ன சிலபஸு, என்ன படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்களுடைய இந்த டிஎன்பிஎஸ்சில போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்ல அதாவது நம்ம எம்ப்ளாயி கார்னர் இருக்கு இல்லையா? டிஎன்பிஎஸ்சி லாகின்ல போனீங்க அப்படின்னா, அதுல எம்ப்ளாயி கார்னர் இருக்கும். அதுல டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுல உள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அதிலேயே இந்த மாரி வரும். அதுல சிலபஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, 186 பக்கம் இருக்கு. அதுல ஃபீல்டு சர்வேயர்ன்னு குடுத்தா அதே வரும். நீங்க அத மட்டும் தான் நீங்க படிச்சா போதுமானது. சரிங்களா? ஸோ இதுதான் அதனுடைய டீட்டெயில். இந்த மாரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரும். நாட் ஒன்லி சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு எல்லா எக்ஸாமுக்கு உண்டான அந்த இதுவும் வரும். நம்ம அத படிக்கணும் அவ்வளோதான். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப. இத பார்த்தீங்கன்னா 151வது பேஜ்ல இருக்கும். சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் 12 டெஸ்ட்ன்னு இருக்குங்களா? இதுதான் அதனுடைய டீட்டெயில். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்வே டிபார்ட்மெண்டல் டெஸ்ட், இந்த டெப்டி இன்ஸ்பெக்டர்லாம் அதெல்லாம் வந்து பிரமுகர். அது இப்ப வந்து ரொம்ப டாப் லெவல்ல உள்ள இது எக்ஸாமு. நமக்கு என்னன்னா, இந்த இடத்துல சர்வே டிபார்ட்மெண்ட் டெஸ்ட், ஃபீல்டு சர்வேயர் டெஸ்ட் பேப்பர் 2. அதே மாரி சர்வே டிபார்ட்மெண்ட் ஃபீல்டு சர்வேயர் டெஸ்ட் பேப்பர் 1. இந்த 1, 2வும் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு இங்க இருக்கும். ஓகேங்களா? இந்தா இருக்கு. ஃபீல்டு சர்வேயர் பேப்பர் 1க்குண்டான சிலபஸ்.
அரித்மெட்டிக் இந்த மாரி ஃபிராக்ஷன் அண்ட் ஸ்கொயர் ரூட்டு, இப்ப தமிழ்நாடு சர்வே மேனுவல் இந்த மாரி இது. டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும் சிலபஸ். அதே நம்மளுடைய டிராஃப்ட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த மாரி டிராஃப்ட்ஸ்மேன் டெஸ்ட் பேப்பர் 1, டெஸ்ட் பேப்பர் 2ன்னு இருக்கும். அதுக்குண்டான சிலபஸும் இங்க கீழயே இருக்கும். இந்தா இருக்கு இல்லையா? டிராஃப்ட்ஸ்மேன் டெஸ்ட் பேப்பர் 1, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கேல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து இதெல்லாம் நீங்க உள்ள போய் நீங்க அப்சர்வ் பண்ணா தான் தெரியும். டிராயிங் போடுறதெல்லாம் நமக்கு இப்ப தெரியாது. அதெல்லாம் வந்து நீங்க போய் சர்வே ட்ரெய்னிங் நீங்க முடிக்கணும். அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த அப்ளை பண்ணலாமான்னா பண்ணலாம் தான். ஆனா அதுக்கு தேவையான இது உங்கள்ட்ட நாலேட்ஜ் இருக்கணும். இல்ல உங்க சும்மா பரவால்ல போய் எழுதி பார்ப்போம் அப்டின்னா போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால. ஸோ இதுதான் அந்த டைம் டேபிள் இன்னன்னைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்டின்னு டைம் டேபிள் இதான். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்டின்னு பார்த்துக்கலாம். இந்த இப்ப சர்வே டிபார்ட்மெண்ட்னா ஜஸ்ட் நம்ம போட்டிருப்பாங்க. நீங்க உட்காந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நமக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு. ஸோ வந்து நம்மளுடைய எல்லாமே அங்க டிஎன்பிசி குடுத்துருவாங்க. நமக்கு எப்ப இந்தா இருக்கு இல்லையா? சர்வே டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு, டிராஃப்ட்ஸ்மேன் டெஸ்ட்டு, பேப்பர் 1 வித்தவுட் புக்கு டிசம்பர் 16 எக்ஸாமு. அதே அது கீழயே சர்வே டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு, ஃபீல்டு சர்வேயர் டெஸ்ட்டு, பேப்பர் 1 வித்தவுட் புக்கு 16, 12 காலைல எக்ஸாம். இந்த மாரி ஸோ நம்ம என்னைக்கு எக்ஸாமு அப்படின்னு போட்டுருவாங்க. எவ்வளவு ஃபீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்ளை பண்ணணும்னா, இதில போய் நீங்க ஆன்லைன் குடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். இதுதான் அதனுடைய இது. இப்ப நெறைய பேர் என்னோட கேட்டாங்க, டிபார்ட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணலாமான்னா பண்ணலாம். தவறு கிடையாது. ஆனா ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் பண்ணா தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவர்மெண்ட்ல ஒர்க்கே பண்ணாம எ எ நான் எழுதி ஒரு புண்ணியமும் இல்ல. இந்த மாரி தேர்வு நாங்க ஃபீல்டு சர்வேயராவோ, டாஸ்க்மேனா மட்டும் இல்ல. குரூப் 4ல தேர்வானாங்க இல்லைங்களா? இந்த டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாரி அவங்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்களும் என்ன பண்ணலாம், இதில அப்ளை பண்ணிக்கலாம். நல்லது தான். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குமா? எப்படி எக்ஸாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. 4த், 5த் கவுன்சிலர் வந்து தேர்வானாங்க இல்லைங்களா? அவனுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ண கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எந்த டவுட்னாலும் நீங்க என்ட்ட கமெண்ட் நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.